ஓம் சக்தி ஆதி பராசக்தி. பங்குனி மாத பொங்கல் திருவிழா 8 நாள் திருவிழா நடக்கும் இந்த கோயிலில். மொதல் ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றி மறு ஞாயிற்றுக்கிழமை பொங்கல், விளக்கு பூஜை, திருவிளக்கு பூஜை நடக்கும், சிறப்பாக நடக்கும். அப்புறம் அன்னதானம், மாவிளக்கு பூஜை, மஞ்சள் நீராட்டு விழா, சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம். இது 8ஆம் நாள், கடைசி நாள் திருவிழா. பூக்குழி இறங்கும். பூக்குழி திருவிழா முடிஞ்சோடனே சாமி நல்லா அலங்காரம் பண்ணி திருவீதி உலா வருவாங்க. அப்புறம் திருவிழா வீதி உலா வந்த பிறகு கோயிலில் சேர்ந்த பிறகு எல்லோரும் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சு எல்லாம் சிறப்பாக சூப்பராக நடக்கும். நம்ம ஒரு திருவிழாவாக நம்ம பார்க்கலாம். இப்போ பூக்குழி திருவிழாவை நாம் அனைவரும் இப்போ கண்டு மகிழலாம். எல்லாம் ஆதிபராசக்தியோட சக்தி தானே. இல்லை, அங்கே நல்லா விரதம் இருந்து, கடுமையாக விரதம் இருந்து, அம்மா தாயேன்னு அவ மேலேயே நம்ம முழு மனசோட செலுத்தி, இதெல்லாம் ஒரு அற்புதம் தான் இல்லையா? இயற்கை கொடுத்த அற்புதம், தெய்வம் நம்மளுக்கு கொடுத்த வரம் இல்லையா? இது நம்ம ஒரு திருவிழாவாக மட்டும் நம்ம பார்க்கலாம். சாமியை நம்பிக்கையுடன் நாம் இந்த திருவிழாவை கண்டு மகிழலாம். உங்கள்கிட்ட எங்கள் ஊர் கோயில் திருவிழாவை பகிர்ந்துக்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் நான் பகிர்ந்துக்கிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் முளைப்பாரி, திருவிளக்கு பூஜை இதெல்லாம் காணணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். பாருங்களேன், எல்லாம் சக்தி தான். ஓம் சக்தி ஆதிபராசக்தி தான். அவளோடைய அருளால் தான் இது எல்லாமே நடக்குது இல்லையா? நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த திருவிழா முடிஞ்சோன்னே அடுத்து செண்பகவல்லி அம்மன் கோயில் திருவிழா, தீர்த்த திருவிழா, சித்திரை 1ஆம் தேதி அது நடக்கும். அதுவும் நல்ல சிறப்பாக நடக்கும். தீர்த்தம், அது சித்திரை தமிழ் வருட பிறப்பு. அங்கே தீர்த்தம்னு கொண்டாடுவாங்க. அதாவது அகத்தியர் வந்தது, அது ஒரு கதை இருக்குது, அதை வச்சு கொண்டாடுவாங்க. செம்மையாக, அதுவும் நல்லா இருக்குங்க. அந்த தீர்த்தத்தை நம்ம கண்டு மகிழலாம். இப்போ நம்ம எல்லோரும் இதை பார்க்குறோம். ஓம் சக்தி ஆதி பராசக்தி. பாருங்கள், அவங்க தான். ஓகே, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ தர்னிஜா சொல்லுவாள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ஆல்ல போடுங்க. ஓம் சக்தி, ஓம் சக்தி ஆதி பராசக்தி. ஓம் சக்தி, ஓம் சக்தி பரா